தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம் SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9840848594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கொங்கு பகுதியை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, இப்படி இந்திக்காரர்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததுல என்ன தவறு என்று கேட்கிறார். தமிழர்களை இது போல எங்கேயாவது எந்த மாநிலத்தில் சேர்த்திருக்காங்களா? 2021 ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தால் இந்த 44 அதே போக்குல இரட்டிப்பு மடங்காயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வெளி மாநிலத்தவர்கள் 2021 கணக்கெடுப்பின்படியே வந்திருக்கோம். இங்கே அவர்கள் நிலை பெற்று விட்டார்கள் என்றால் அரசியல் அதிகாரம் யார் இங்கே வரலாம் என்பதை கூட அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரம் பெறுவார்கள் என்று எச்சரித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தமிழர் கண்ணோட்டம் இதில் 2019 எழுதி எச்சரிக்கை செய்தார். இந்த வெளி மாநிலத்தவரை உறுதியாக கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இன்னர் லைன் பர்மிட் போன்ற ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசுக்கு கோருவதும் தான் இன்றைக்கு முதன்மையான தேவை. எல்லோரும் ஒரே சிந்தனையில பிஜேபி போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தான் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க. ஒரு இந்தி தலைமை கொண்ட கட்சியை தான் அயல் இனத்தார் விரும்புகிறார்கள். அண்மையில் தினத்தந்தி நாளேட்டில் வந்த ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன செய்தி என்றால், தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பீகாரிகளை சேர்க்கப் போகிறோம் என்பதற்கான அறிவிப்பு தான் அது. எங்கிருந்து வரார்கள் இந்த 7 லட்சம் பேர் அப்படின்னா பீகாரிலிருந்து. பீகாரில் இப்போது தேர்தல் நடைபெற இருப்பதனால அங்கே ஒரு சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் வாக்காளர் இருக்கிறாங்க, வீடுகளில் இருக்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்றத பார்த்து அங்கே பட்டியல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பெரிய பல லட்சக்கணக்கான மக்கள் பீகார்லேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க வாக்காளர் பட்டியலையே இங்கே இணைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்தில் முடியும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகிறது. 2019 ஆண்டு தமிழின வாக்காளர்களுக்கு இணையான அளவில் ஒரு 7 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் 1 கோடி பேர் வெளி மாநில வாக்காளர்லாம் வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்களாக இவர்கள் நிலை பெற்றுவார்கள். இங்கே அவர்கள் நிலை பெற்று விட்டார்கள் என்றால் அரசியல் அதிகாரம் யார் இங்கே வரலாம் என்பதை கூட அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரம் பெறுவார்கள் என்று எச்சரித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தமிழர் கண்ணோட்டம் இதில் 2019 எழுதி எச்சரிக்கை செய்தார். பல பேரும் அதை எதிர்த்து அதை பேசியிருந்தோம். அந்த 2019 ஐயா வெங்கட்ராமன் எழுதிய அந்த கட்டுரையினுடைய அந்த சாரத்தையும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் குறிப்பிட்டு முரசொலியில தலையங்கமாகவே எழுதினார்கள். அப்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது முரசொலியிலேயே குறிப்பிட்டு இப்படி எழுதுறாங்க, இப்படியான செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு எழுதுனாங்க. ஆனால் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடந்த காலத்துல அதிமுக என்ன செய்ததோ அதையே தான் இவங்க திரும்ப செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, வெளி மாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டுக்குள் நிரந்தரப்படுத்தக்கூடிய வேலையை திமுக அரசு மேற்கொண்டது. அதுவும் இல்லாமல் அந்த குடியுரிமை இந்த சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தான்னா, மோடி அரசு கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் வெளி மாநிலத்தவருக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தவர்கள் அதுல இணைய மறுக்கிறார்கள். இணைவு பற்றி தெரியல உங்களுக்கு. எனவே நாங்கள் தமிழ்நாடு அரசு அங்கங்க இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தவர்கிட்ட போய் பேசி அவர்களை இந்த திட்டத்தில் இணைக்க போகிறோம் என்று தமிழ்நாடு எந்த திமுக பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி திட்டங்களை எதிர்க்கிறோம், ஒற்றையாட்சி எதிர்க்கிறோம், காஃபி பாசிசத்தை எதிர்க்கிறோம்னா பேசிட்டு இருக்காங்களோ அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று திமுக அரசனுடைய திராவிட மாடல் அரசனுடைய அந்த செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. அங்கங்க சேர்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இப்ப ஏதோ ரேஷன் கார்டு கொடுத்து சேர்றது மட்டும் இல்லாம அடுத்து வாக்காளர்ன்றதுக்கும் வந்துட்டாங்க. இப்ப ஏதோ இது 7 லட்சம் பீகாரிகள் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்க கணக்கெடுப்பின்படி இப்ப சொல்றாங்க 2025 இருக்கலாம் என்று 35 லட்சம் பேர் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா 1 கோடி பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. வெளி மாநிலத்தோடைய எண்ணிக்கை என்பது 1 கோடி இருக்கும். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே நாம அதை தெளிவுபடுத்தணும்.
ஏன்னா 1990 2000 அந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வளர்ச்சி என்ன இருந்ததோ அதை அப்படியே இரட்டைப்பு மடக்காக்கக்கூடிய அளவுல 2001 2011 வரைக்கும் இருந்துச்சு. இது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படி ஆயிருக்குன்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் திருப்பூர், கோவை, அதாவது எங்கெங்கெல்லாம் பெரிய அளவுல தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த பகுதிகளில் மட்டும் இந்த ரெட்டிப்பு மக்கள் தொகை என்பது வளர்ந்திருந்தது. இதை வைத்து நாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சியெல்லாம் கணக்கு பண்ணி தான் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட, குறிப்பா 44 லட்சம் பேர் வெளி மாநிலத்தில் வந்திருக்கலாம் என்று தமிழ் தேசிய பெருக்கம் 2011 சொன்னது. பல போராட்டங்கள் அந்த தகவலை நாம் வெளியிட்டோம். 2021 ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தால் இந்த 44 அதே போக்குல இரட்டிப்பு மடங்காயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வெளி மாநிலத்தவர்கள் 2021 கணக்கெடுப்பின்படியே வந்திருக்கோம். ஆனா அந்த கணக்கெடுப்பு எடுத்ததுனால அது உண்மையான இது தெரியல. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா 2021 ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரங்களை 67 லட்சம் வெளி மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்கறாங்க அப்படின்னு வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த 1 கோடியை நெருங்கிடுச்சு. இப்ப அப்ப இந்த அளவுக்கு 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் பெறக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் என்பதற்கு நல்ல உதாரணம் என்பதுதான் புதுச்சேரி. புதுச்சேரி என்பது ஒரு தமிழர் தாயக பகுதி. ஆனால் அந்த தமிழர் தாயக பகுதியில் இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா பிஜேபி கூட்டணி அரசு நடந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இது நடக்குது? ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு பாஜக எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு என்ற சிந்தனையில தான் 2014 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு கூட்டணி அரசாங்கமே புதுச்சேரியில எப்படி நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலையாளிகள், தெலுங்கர்கள், வடவர்கள் எல்லோரும் ஒரே சிந்தனையில பிஜேபி போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தான் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க. ஒரு இந்தி தலைமை கொண்ட கட்சியை தான் அயல் இனத்தார் விரும்புகிறார்கள். எனவே என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு எளிதாக ஒரு பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ புதுச்சேரியில திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் கூட புதுச்சேரியில அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாத காரணம் அங்க இருக்கக்கூடிய அயல் இனத்தார் தான். இப்போ அதனாலதான் தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா பெரிய அளவுல தமிழர்கள் அதிகமா இருப்பதனால்தான் பிஜேபி, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவேதான் காங்கிரஸும் பிஜேபி என்ன திட்டமிடுறாங்கன்னா வடவர்களை கொண்டு தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் நம்ம குடி அமர்த்தி விட்டோம் என்றால் அவர்கள் அந்த பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு, இந்தி கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கியாக மாறுவார்கள் என்று தொலைநோக்குல தான் அவங்க திட்டமிடுறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா 90களுக்கு பிறகே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த ரயில்வே திட்டங்கள்லாம் போடுவாங்க. என்ன ரயில்வே பட்ஜெட் போடுவாங்க இந்திய அரசு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு தொடர் வண்டி விட மாட்டான், கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு விட மாட்டான். ஆனா எங்க இருந்து விடணும்? ஒரிசாவினுடைய புவனேஸ்வர்ல இருந்து சென்னைக்கு தொடர் வண்டி, அது போல ஷாஜகான்பூர்ல இருந்து சென்னைக்கு தொடர் வண்டி, ஜெய்ப்பூர்ல இருந்து சென்னைக்கு தொடர் வண்டி. இதெல்லாம் போடும்போது தமிழ்நாட்டுக்கு ஏதோ பெரிய தொடர் வண்டி திட்டங்களை அறிவிச்சது போன்ற ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனால் அந்த திட்டங்களை எதற்காக அப்படின்னா பெரும் தொகையிலான இந்திக்காரர்களை தமிழ்நாட்டிற்குள் குடியேறுங்கள் என்று 10-15 ஆண்டுகளாக இந்திய அரசு, அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும் ஊக்குவிச்சுட்டே வந்தாங்க. லல்லு பிரசாத் யாதவ் எல்லாம் தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய அந்த மாதிரி செஞ்சாங்க. அதன் பிறகு மம்தா பானர்ஜி செஞ்சாங்க. ஏன்னா பெரிய அளவில் இந்திய மாநிலத்தை சார்ந்தவர்கள்லாம் தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு அங்க ஒரு வேலை வாய்ப்பையோ தொழில் வளர்ச்சி கொண்டு வர வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு கிடையாது. அதுபோல தமிழ்நாட்டையும் ஒரு ஆக்கிரமித்து விடலாம் என்ற ஒரு இந்திய ஆதிக்கவர்களுடைய திட்டத்துலதான் செயல்படுத்துறாங்க. அதை இவ்வளவு பேர் வந்துட்டதுக்கு பிறகு, இவ்வளவு பேர் இங்க தமிழ்நாடு போன்ற இடங்கள் குடியமைத்துட்ட பிறகு அவர்களை இங்கேயே நிலைப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு கொண்டு செய்தன. வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக பேசித்தான் இந்த திராவிட இயக்கம் வளர்ந்தது. ஆனால் வளர்ந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா வடவர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய கேவலமான நிலைமையில தான் இந்த திராவிட இயக்கிய கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தேர்தலையுமே நம்ம பாக்குறோம். ஏன்னா திமுக என்ன பண்ணுவாங்க, டைரக்டா சவுகார்பேட்டில் போயிட்டு ஒரு இந்தியில போஸ்டர் அடிச்சிருவாங்க. இப்ப ஈரோட்ல ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணாங்க திமுக, இந்தி தெரியாது போடான்னு ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இந்தியிலேயே சோரட்டி அளித்து அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல அதிமுக நேரடியாகவே இந்தியில ஓட்டு கேட்பதற்காக சில பிரமுகர்கள் அமர்த்தினாங்க. பிஜேபியோடையும் கூட்டணியில இருப்பதனால பிஜேபியில இருக்கக்கூடிய நமிதாவோ, குஷ்புவோ இவங்களை வைத்து இந்தி ஓட்டுகளை அறுவடை செய்யலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திமுக, அதிமுக கட்சிகள் இரண்டுமே தமிழ்நாட்டு மண்ணின் மக்களுக்கு எதிரான ஒரு துரோக சிந்தனை கொண்ட கட்சிகள் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், அது கொங்கு பகுதியை சேர்ந்தவர், அவர் சொல்றாரு, இப்படி இந்திக்காரர்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததுல என்ன தவறு என்று கேட்கிறார். தமிழர்களை இது போல எங்கேயாவது எந்த மாநிலத்தில் சேர்த்திருக்காங்களா? தமிழர்கள் இவ்வளவு பேர் இருக்கிற வெளி மாநிலங்களில் போறாங்க, அவங்க போய் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்குவோம், அங்க வாக்காளர் அட்டை வாங்கிக்கோங்கன்னு எங்கேயாவது வாங்கிட முடியுமா? நம்ம
இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்கள்ல தமிழர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம கொத்தடிமைகள் போல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய இந்த வெளி மாநிலத்திற்கு இவ்வளவு உரிமைகளை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இந்திய அரசு என்ன, பிஜேபி அரசு, RSS என்ன கருதுறாங்கன்னா, இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மொழி வழி மாநில அமைப்புகள் என்பதே தேவையற்றது. இந்த மொழி வழி மாநில அமைப்புகளை அழித்துவிட்டு RSS கூறுவதை போல இந்தியாவை 200 ஜன்பத் என்றால் நிர்வாக அலகுகளாக மாற்றிவிட வேண்டும். அப்ப மாநிலங்கள்லாம் ஒழித்து விட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தோட அங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரா என்பது இந்த 200 ஜன்பத்துகள் தான். இப்ப அதற்கு ஒரு மொழிவழி தேசிய சிந்தனை கொண்ட மாநிலங்கள் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கு. அதனால்தான் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டையே 2ஆக உடைப்போம் 3ஆக உடைப்போம் என்று RSS கும்பல் தொடர்ந்து பல்வேறு வகையில் அச்சுறுத்தல் விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே காஷ்மீர் தேசத்தை 3ஆக உடைத்தவர்கள். நம்ம 2019 பார்த்தோம். காஷ்மீர் 3ஆக உடைந்து இன்றைக்கு அந்த தேசமே துண்டாடப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று RSS பிஜேபி ஒரு தொடர்ந்து வேலை திட்டத்தோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்படியான வாக்காளர்களை பெரிய அளவில் உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க தமிழர்லாம் பேச முடியாது, ஏன்னா இங்க இவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழர் தாயகம் என்பதே ஒரு கலப்பின மண்டலமாக மாற்றக்கூடிய வேலையை பிஜேபி RSS செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வெளியாரை கொண்டு வந்து வாக்காளர் உரிமை அவங்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு பேராபத்தான திட்டம். அதே நேரத்தில் இந்த தமிழர் தாயகம் என்பதை அழிக்கக்கூடிய திட்டம். ஏன்னா இந்த மொழிவழி மாநிலங்கள் என்று அமைக்கப்பட்டது 1956 எதற்காக அப்படின்னா, அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள், அந்த மொழிவழி மாநில அமைப்பினுடைய அந்த தீர்மானமே அப்படிதான் சொல்றோம். அந்தந்த பகுதியில் இந்தியா முழுக்க வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பல 100 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள், அது அவருடைய தாயகம். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஏற்பாடு. புதிதாக அவங்க எதையும் உருவாக்கல. ஏற்கனவே தமிழர்கள் இங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மலையாளிகள் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, அது போல கன்னடர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவருடைய தாயகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை தான் அவங்க செஞ்சாங்க. மொழி அடிப்படையில, இன அடிப்படையில உருவாக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு அதை சிதைக்கக்கூடிய வேலை திட்டமாக வெளி மாநிலத்தவர்களை கொண்டு வந்து இங்க பல லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலை சேர்ப்போம்னு சொல்வது மொழிவழி மாநில அமைப்புக்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியாகவும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மொழிவழி மாநில அமைப்பு என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழிவழி மாநில அமைப்புக்கு எதிராக அவங்க செயல்படுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும். திமுக திராவிடம்னு பேசிக்கிட்டு நேரடியாக பிஜேபியினுடைய வேலை திட்டத்தை தான் செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த வேலை திட்டம் என்பது நீங்க செயல்படுத்தினாலும் உங்களுக்குத்தான் ஆபத்தாக முடியும். ஏன்னா நீங்க பல லட்சம் பேரை நீங்க இந்திக்காரில் சேர்த்தீர்கள் என்றால் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், அதிமுக ஓட்டு போட மாட்டான், பிஜேபி காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான். அதற்கு புதுச்சேரி உதாரணம். இன்னைக்கும் பார்த்தோம்னா பிஜேபி காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, எங்கெல்லாம் வெற்றி பெறாங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வெளி இனத்தார் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்களோ, வெளி மொழி பேசக்கூடிய ஒரு அயலத்தார் இருக்கிறாங்களோ அங்கதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அது போல இந்த இது ஆந்திராவை வெட்டி இருக்கிற பகுதிகள் இப்படிதான் ஜெயிக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா, வெளியாருடைய வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பிஜேபி காங்கிரஸ் போன்றவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே திமுக அரசு முதல்ல இந்த வேலை திட்டத்தை மிக கடுமையாக இந்த வாக்காளர் பட்டியலில் இந்த 7 லட்சம் பேர் சேர்ப்பதையும், வெளி மாநிலத்தவர் இங்கு தமிழ்நாட்டுக்குள் வாக்காளர் அட்டை வாங்குவதையும் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டு கட்சிகள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அவங்க வந்ததுனால பல்வேறு ஆபத்துகள், ஏதோ வாக்காளர் பட்டியலில் வந்ததுனால மட்டும் இல்ல, தொழில் வணிக வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் போயிட்டு இருக்கின்றது ஒண்ணு. 2வது ஒரு பாதுகாப்புக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்பது அதிகமாக நடந்துட்டு இருக்கும்போது, வெளி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய குற்றம் என்பது நிலைமை இன்னும் மோசமாய் கொண்டிருக்கிறது. இப்ப திருவள்ளூர்ல ஒரு சிறுமியை 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின ஒரு வெளி மாநிலத்தவர் கண்டுபிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. தமிழ்நாடு காவல்துறைக்கு 10 நாள் ஆச்சு. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, அவன் எங்க வந்தான், எப்படி வந்தான், எதற்காக வந்தான், எங்க போனான்றது எந்த ஒரு பதிவும் கிடையாது. ஏன்னா அவனை தேடி ஓடி காவல்துறை மிக கடுமையான முயற்சிகள் எடுத்து தான் அவனை பிடிக்க முடிஞ்சது. திருப்பூர்ல ஒரு வடமாநில நபர் ஒரு சிறுமியிடம் போயிட்டு பாலியல் சீண்டலுக்கு போய் அவங்க மக்கள் தர்மடி கொடுத்து அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்னும் 2-3 இடங்கள் அது போன்ற சம்பவங்கள் நடக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த வெளி மாநிலத்தவர்கள் இருக்கக்கூடிய தொழிலாளிகள்ல விளங்குறாங்க பல பேர். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் இந்த வெளி இனத்து வாக்காளர்களை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள உறுதிப்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை எதிர்ப்பதும், இந்த வெளி மாநிலத்தவரை உறுதியாக கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இன்னர் லைன் பர்மிட் போன்ற ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசுக்கு கோருவதும் தான் இன்றைக்கு முதன்மையான தேவை. இந்த இன்னர் லைன் பர்மிட் என்பது இந்தியாவுக்குள்ளேயே இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்தால மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து போன்ற மாநிலங்கள் செயலில் இருக்கிறது.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் இந்த மாநிலங்கள்ல வேலைக்கு போகணும்னா கூட இன்னர் லைன் பர்மிட் வாங்கி கொண்டு தான் நம்ம உள்ள போக முடியும், அந்த மாநிலத்தை வேலை பார்க்க முடியும். அவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள், எத்தனை நாள் இருப்பாங்க, எவ்வளவு நாள்ல திரும்பி வருவாங்க, எல்லா பதிவுகளுமே அதுல இருக்கும் அந்த இன்னர் லைன் பர்மிட்ல. அது போன்ற ஒரு முறையை தமிழ்நாடு அரசு கோர வேண்டும். அப்படியெல்லாம் கோரினால் மட்டும்தான் தமிழ்நாடு என்பது தமிழர் தாயகமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இது வடவரால் சீரழிக்கப்பட்டு 10 இந்திய மாநிலங்களில் ஒன்றாக 11வது மாநிலமாக தமிழ்நாடு சேர்க்கப்படும். எனவே நம்ம இந்த பேர் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சி வேண்டும். தமிழ் தேசிய எழுச்சி கொண்ட கட்சிகள் மட்டும் இதை வலியுறுத்தினால் போதாது, எல்லா கட்சிகளும் இதை வலியுறுத்தி இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.